Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது OnePlus புதுசா லான்ச் பண்ண போற OnePlus 9 பத்தி நம்ம பார்க்க போறோம். OnePlus 9ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா Poco X8 Pro பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கார்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல ஆல் அப்படின்றத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்புறம் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 6.55 இன்ச்சஸ் ஃப்ளூய்ட் AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate ல கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 1080 x 2400 பிக்சல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது 20:9 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கார்னிக் கோர்லா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 192 கிராம் வந்து வெயிட் இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்திருக்காங்க. பட் வந்து மொபைல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டாவே கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல டுவல் சிம் செட்டப்பும் அவைலபிளா தான் இருக்கு. பார்க்கும்போது 6GB RAM 128GB internal storage 8GB RAM 256GB internal storage 2 வேரியன்ட்ல வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. மொபைலோட பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கார்னிக் கோர்லா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. பார்க்கும்போது Android 11 கொடுத்திருக்காங்க. OnePlus 9ஓட ப்ராசஸர் பார்க்கும்போது Qualcomm Snapdragon 888 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Octa-core Adreno 660 கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்ல ஒரு நல்ல ப்ராசஸராவே இருக்கும். ஸ்பீட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப பெஸ்டாவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். OnePlus 9ஓட கேமரான்னு பார்க்கும்போது பெஸ்டாவே இருக்கு நம்ம சொல்லலாம். 48 மெகா பிக்சல்ல வைட் ஆங்கிள் லென்ஸும் 50 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெஸ்டாவே கொடுத்திருக்காங்க. டுவல் LED ஃபிளாஷ் வந்து அவைலபிளா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம HDR-ம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல்ல வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இதுல என்ன ஒரு பிளஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஆட்டோ HDR கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து HDR மோட ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிப்பா HDR வந்து ஆன் பண்ணி நமக்கு போட்டோ கிளாரிட்டி வந்து சூப்பரா கொடுக்கும் அப்படின்றதுதான் வந்து அவங்களோட ஒரு பிளஸ்ஸா கொடுத்திருக்காங்க. கேமராவுக்காக ஒரு பெஸ்டான மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க OnePlus 9 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து கேமரா வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளஸ்ஸாவே இருக்க போகுது. மொபைல்ல 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கல. அது ஒண்ணுதான் இந்த மொபைல்ல மைனஸா இருக்கு. அது தவிர USB போர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா Type C 3.1 கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAh வந்து பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 6GB வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 1ல இருந்து 100% ஏறணும் அப்படின்னா 29 மினிட்ஸ்ல வந்து 100% ரீச் பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்ல வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்டும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா பேட்டரிக்கும் கேமராக்கும் ஒரு பெஸ்டான மொபைல் அப்படின்னா OnePlus 9 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
மொபைலை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல ஆல் அப்படின்றத மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.